அனைத்துலக ஈரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்கள். அனைத்துலக ஈரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம். தாயகம், தமிழகம், சர்வதேசம் சார்ந்த அரசியல் நிலவரங்கள், சமூக வளம், மருத்துவம் போன்ற பலதரப்பட்ட செய்திகளை காவி வரும் ஊடகம். இது அரசியல் களம். இன்றைய அரசியல் களத்தில் தமிழகத்திலிருந்து முனைவர் திருமிகு விஜய் சங்கர் அசோகன் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் விஜய். வணக்கம் அண்ணா. விஜய் சங்கர் அசோகன் பல காலமாக நெடுங்காலமாக ஈழத் தமிழர்களுடன் உறவில் இருக்கும் ஒரு தமிழகத்தை சேர்ந்த தமிழர். பல காலமாக ஈழத் தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தில் ஆர்வம் கொண்டவர். ஈழத் தமிழர்களுக்கு ஒரு நீதியானதும் நேர்மையானதும் நியாயமானதுமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதில் புலம்பெயர் தேசங்களிலே நீண்ட காலமாக உழைத்தவர். இப்பொழுது தமிழகத்தில் இருந்து இன்றைய காலகட்டத்தில் தமிழகம், இப்போ விஜய் நான் உங்களுடன் நேரடியாகவே கேட்கின்றேன், தமிழகம் ஈழத் தமிழர்களை மறந்து விட்டதா? கடந்த காலங்களில் போராட்டம் ஆரம்பித்த காலங்களில் இருந்து தமிழகம் ஈழத் தமிழர்களுக்கு கொடுத்த வரவேற்பும் ஆதரவும் அது சொல்லில் அடங்காது, சொல்ல முடியாது. ஆரம்ப காலங்களிலே ஆயுத பயிற்சிகளை கூட தங்கள் வீட்டு முற்றங்களில் கூட கொடுத்தவர்களான் தமிழக தமிழர்கள். அந்த வகையில் அந்த காலம் எல்லாம் கடந்து இன்று நாங்கள் வேறு பாதையில் நோக்கி நகர்கின்றோமா? தமிழகத்திலே முன்பு முனைப்புடன் செயற்பட்ட எமது உறவுகள் ஈழத் தமிழர்களுடைய அரசியலையும் ஈழத் தமிழர்களுடைய இன்றைய நிலையை மறந்து விட்டார்களா என்பது பற்றி நீங்கள் தமிழகத்தில் இருக்கின்ற தமிழர் என்றபடியால் அதை கூறுங்க. இல்ல, தமிழ்நாட்டிலிருந்து ஈழத்தமிழர்களுக்கான எந்த ஆதரவு தளமும் அல்லது ஈழத்தமிழர்கள் என்ற உறவு என்ற நிலை எப்பயும் மாறாது. அது வரலாற்று காலம் தொடக்கம் இன்று வரையில் ஒன்றுதான். அதுல மாற்று கருத்து இல்லை. அது எப்பொழுதும் மாறாது. அது உறுதியா இருக்கலாம். ஆனால் இப்ப ஈழத்தமிழர்களுடைய போராட்ட வடிவங்கள் பல்வேறு காலமாக ஒரு அரசியல் வடிவத்திலிருந்து, ஜனநாயக பூர்வத்திலிருந்து, அகிம்சை வழியிலிருந்து அடுத்ததாக போராட்ட வடிவத்திற்கு வந்த காலம் தொட்டு தமிழ்நாட்டோடு ஈழத்தமிழர்களின் அரசியல்வாதிகளும் போராட்ட இயக்கங்களும் தொடர்ந்து தொடர்பில் இருந்து ஈழத்திற்கான நியாயத்தை பேசி வந்தார்கள். தமிழ்நாட்டில் உள்ள களத்தில் அனைத்து விதமான கட்சிகளையும் இயக்கங்களையும் மக்களோடவும் உறவாடுவதற்கு போராட்ட இயக்கங்கள், அது விடுதலை புலிகள் மட்டுமல்ல, அனைத்து விதமான போராட்ட இயக்கங்களும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இயங்கி வந்ததும் 70களிலும் 80களிலும் பார்த்தோம். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழின உணர்வாளர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கான ஆதரவு தளம் என்பது இயல்பாகவே இருப்பினும், வரலாற்று ரீதியாகவே இருப்பினும், ஈழத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை தெரிவிக்க தங்களுடைய வழிகளையை தெரிவிக்க சிங்கள ஆதிக்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இன அழிப்பு போர் குறித்த புரிதலை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்த 80களில் அது ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஆதரவு கரம் என்பது விரிவடைந்திருந்தது. அதோடைய நிலைப்பாட்டில் இருந்துதான், அந்த காலச்சூழலில் இருந்துதான் இருக்கக்கூடிய அமைப்புகளில் விடுதலை புலிகளுக்கான அதிதீவிர ஆதரவு தளம் தமிழ்நாட்டில் உருவாது. திடீர்னு உருவாகல. அதற்கு ஒரு பின்னுக்கு ஒரு 10 ஆண்டுகள் தமிழீழ விடுதலை புலிகளும் தமிழ்நாட்டோடு உறவாடியவர்கள், தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளோடு தொடர்ந்து இயங்கினார்கள், தமிழ்நாட்டு மக்களோடு. இப்ப இன்னைக்கு ஒரு 40-50 வயதை தொட்ட தமிழ்நாட்டு தமிழர்கள் ஈழத்தமிழர்களுக்காக ஆதரவாக நின்ன எவரிடம் கேட்டாலும் தாங்கள் ஏதோ ஒரு ஈழ அமைப்போடு தொடர்புடையவர்களாக இருந்திருப்பார்கள். எங்க ஊர்ல இந்த அமைப்பு இந்த நிகழ்ச்சி நடத்தினாங்க, எங்க ஊர்ல இந்த கண்காட்சி நடத்தினாங்க, எங்க ஊர்ல இந்த மாநாடு நடத்தினாங்க, நான் கல்லூரி படிச்சுட்டு இருந்தேன், நான் பள்ளியில இருந்தேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆதரவு தளத்தில் இருந்தவர்களுடைய பின் வரலாறு தோண்ட போனா 30 வருடத்திற்கு முன்பே ஈழத்தமிழருடைய ஏதோ ஒரு அமைப்போடு, ஏதோ ஒரு அமைப்பின் ஒரு நட்போடு இருந்துதான் வளர்ந்து வந்தாங்க. அப்ப இயல்பாகவே 80களும் 90களிலும் அரசியல் களம் நோக்கி வந்தவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு மாவட்டத்தில், ஏதோ ஒரு ஊரில் புலிகளோடோ அல்லது ஈழத்தமிழர்களின் போராட்ட இயக்கங்களோடோ சிறு தொடர்பாவது இருந்தவர்களாக இருப்பார்கள்.
சரிதானே? இப்ப இந்த வரலாற்று பின்னணியிலிருந்து தான் புலிகளுக்கான ஆதரவு தளம் உருவாகுது. புலிகள் தமிழ்நாட்டோடு மீண்டும் மிகப்பெரிய உறவுகளை பேணி வந்தார்கள். எந்த அமைப்பும் இல்லாத வகையில் விடுதலை புலிகள் தமிழ்நாட்டோடு மிக நீண்ட நெடிய தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளோடும். அதுக்காக விடுதலை புலிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் மீது விமர்சனமே இல்லையானா இருந்திருக்கும். அது வேறு. விமர்சன பார்வை என்பது வேறு. ஆனால் உறவு என்பது வேறு. எந்த விமர்சனத்தோடும் உறவுகளை விடுதலை புலிகள் பேணி காத்ததின் விளைவுதான் தமிழ்நாடு எப்பொழுதும் விடுதலை புலிகளுக்கும் தமிழீழ விடுதலைக்கும் தொடர்ந்து ஆதரவாக இருந்தது. இந்த புரிதலை வச்சுக்கிட்டாதான் 2009க்கு பிறகு ஒரு சுணக்கம் இருக்கானா? ஆமாம் இருக்கு. ஒரு இடைவெளி இருக்கானா? இருக்கு. மறக்கல, அது வேற விஷயம். ஆனால் ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி ஏன் உருவாகுதுன்னா இருபுறமுமே அந்த புரிதலும் அந்த உறவும் இல்லை. இப்ப தமிழ்நாட்டின் அரசியல் என்பது 2000 காலகட்டத்தில் ஒரு மாதிரி, 2010க்கு பிறகு, இன்னும் சொல்ல போனால் 2014 பிஜேபி ஆட்சிக்கு பிறகு கடந்த 10 ஆண்டு காலத்தில் இந்திய அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலுக்கான வகிபாகமும் இந்திய அரசியலில் ஏனைய இனங்களுக்கான மொழி பிரிவினருக்கான வகிபாகமும் கிட்டத்தட்ட வேற வேற உருவம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப எனக்கு இங்க நாள்தோறும் வெவ்வேறு போராட்டம் இருக்கு. இங்க நாள்தோறும் எனக்கு வெவ்வேறு சிக்கல்கள் உருவாக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நான் ஈழத்தமிழர்களை மறக்கணும்னு கிடையாது. ஆனால் உறவுகள் இருக்கதான் எனக்கு தொடர்ந்து இயங்க முடியும். இல்லைன்னா என்னுடைய பிரச்சனை இங்க அதிகமாயிட்டே போகுது ஒவ்வொரு நாளும். கடந்த 10 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் பிரச்சனை வேறு விதமாக பரிணாமம் மாறி இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இனங்களுக்குமே பிரச்சனைகள் மாறி இருக்கு. இப்ப அரசியல் வடிவங்கள் வேறு விதமா மாறிடுச்சு. சர்வதேச அளவுல இந்திய அரசியல் வேறு பரிணாமம் பெற்றிருக்கு. அதுல தமிழ்நாட்டு அரசியல் வேறு பரிணாமம் பெற்றிருக்கு. அப்ப என்னுடைய ஓட்டத்தில் அந்த இடத்துல ஒரு சுணக்கம் இருக்கு, ஒரு இடைவெளி இருக்கு. அதற்கு காரணம் தமிழ்நாடு மட்டும் இல்ல, அந்த பக்கமும் உறவுகள் பேணப்படலைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்க கடந்த காலத்துல இருந்த உறவு இப்ப இன்று இந்தியாவிலே அல்லது தமிழகத்திலே அல்ல இந்தியா மத்திய அரசிலே நடைபெறுகின்ற இந்த அரசியல் மாற்றங்களுக்கு இடையில் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகள் அடிபட்டு போகின்றதுன்னு சொல்கின்றீர்களா? உறவுகள் முன்பு இல்லைன்ற ஈழத்தமிழர்களுக்காக அதுக்கு காரணம் உதாரணமாக இருபுற உறவுகள் சரிவர பேணப்படலன்ற காரணம் காரணம் இருபுறவுமே இல்லை. அந்த பக்கம் இருந்தும் ஈழத்தமிழர்கள் பக்கம் இருந்தும் தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த எண்ணற்ற தலைவர்கள். அது ஒரு கட்சி நீங்க பேச முடியாது. இல்ல இல்ல எல்லா கட்சிகளையும் நீங்க திராவிட இயக்கத்திலிருந்து இருந்தாங்க, தமிழ் தேசியவாதிகளும் இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் இயக்கமும் இருந்தாங்க, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு விடுதலைக்காக போராடியவர்களும் இருந்தாங்க. இப்ப இத்தனை அமைப்புகளும் மாணவர் அமைப்புகள் இருந்தாங்க. இந்த அமைப்புகள்லாம் சேர்ந்துதான் தமிழீழ உறவுகளையும் தமிழீழ அரசையும் பேணி காத்தது. ஆனால் 2009க்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லா வழிகளிலும் மிக முக்கியமான வழி ஈழத்தமிழர்கள் அமைப்புகளோ ஈழத்தமிழர்களோ இதற்கு முன் 2009ற்கு முன்பு இருந்த தொடர்பை சரிவர பேணவில்லை என்ற குற்றச்சாட்டு தமிழ்நாட்டு பக்கம் இருக்கு. அப்ப இது ஒரு பக்கம் வளர்ந்து வரக்கூடிய சூழல்ல, இன்னொரு பக்கம் ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டு அரசியல் மீது நாங்க அக்கறை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாருமே ஒரு கட்சி சார்பானவர்களாக வெளியே தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் உழைத்தவர்களுக்கு சரியான அங்கீகாரமோ சரியான உறவுகளோ பேணப்படல. இன்னொரு பக்கம் அப்படி தமிழ்நாட்டு அரசியலில் எங்களுக்கும் ஒரு உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடிய ஈழத்தமிழர்கள் அது நாம் தமிழர் வழியாக மட்டும்தான், சீமான் வழியாக மட்டும்தான் ஒரு பிரிவு அங்க போகும்போது இயல்பாகவே என்ன நடக்குதுன்னா, அப்ப சீமானும் நாம் தமிழரும் ஈழத்தமிழர்களுக்கு போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் எழ ஆரம்பிச்சிருச்சு. இல்ல அதுதான் புலம்பெயர் தேசத்திலே பல அமைப்புகள் இருக்கின்றன. தாயகத்திலே அரசியல் கட்சிகளினுடைய ஒற்றுமை இன்று சரியான நிலையில் ஒரு புள்ளியில் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் பல முறை திருப்பி நாங்கள் பேசுகின்ற ஒரே விடயம், ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளுடன் நாம் உறவுகளை பேண வேண்டும். உள்ளக அரசியலுக்குள் நாங்கள் எந்த வகையிலும் மூக்கு நுழைப்பது அழகல்ல. அது எங்களுக்கான பாதிப்பைத்தான் ஏற்படுத்தும் என்பது வலுக்கட்டாயமாக எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டேதான் வருகின்றோம். இன்று சமகாலத்தில் பார்த்தீர்கள் என்றால் கூட ஒரு இருதுருவ அரசியல் மிக முனைப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழகத்திலே. பெரியார் என்பதும் தேசிய தலைவரை ஒப்பிட்டு கதைப்பது இது ஒரு பெரிய அளவில் இன்று தமிழகத்திலே ஒரு பெரிய ஒரு விவாத மேடையாக ஆகிவிட்டது. இதன் உள்நோக்கங்கள் என்னவாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? இல்ல, இந்த அரசியலை திட்டமிட்டு தான் செய்யறாங்க. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை இன்னைக்கு நான் சொல்லல. 2010ஆம் ஆண்டு இந்த அரசியல் வடிவம் கூர்மைப்படுத்தப்படும் பொழுது, இது திராவிட இயக்கம் எல்லாமே தெலுங்கர்களின் இயக்கம், அதனாலதான் நாங்க ஈழத்துல அழிவை சந்தித்தோம்ன்ற அந்த வாதம் தொடங்கிய காலத்திலிருந்து திராவிட இயக்கத்திற்கு எதிரானதுதான் தமிழ் தேசியம், தமிழ் தேசியத்துக்கு எதிரானதுதான் திராவிட இயக்கம், திராவிட இயக்க தலைவர்களுக்கு எதிரானதுதான் தமிழீழ விடுதலை போராட்டம்ன்ற அந்த அரசியல் எப்ப தொடங்குச்சோ அப்ப இருந்தே என்னை போன்றவர்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஈழத்தமிழர்கள் மத்தியிலையும் நான் பேசியிருக்கேன், உங்களோடவும் பேசியிருக்கேன், பல மேடைகள்ல பேசியிருக்கேன். இந்த அரசியல் எங்களுக்கான அரசியல் இல்லை. இரு துருவமாக பிரிவதில் எந்த அர்த்தமும் கிடையாது.
நான் மறுபடியும் சொல்றேன், அதற்காக இந்த கட்சிகள் எங்கேயுமே விமர்சனம் இல்லாம இருக்கானா? அப்படி இல்ல, விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த விமர்சனம் என்னை பிரிப்பதற்கா, என்னை வளர்ப்பதற்கா? இவ்வளவுதான் விஷயம். ம். என்னை பிரிப்பதற்குரிய தமிழர்களுக்கு இன்றைய இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய சூழல்ல என்னை பிரிப்பதற்குரிய, தமிழனை பிரிப்பதற்குரிய எந்த அரசியலையும் நாங்க நிராகரிக்க தான் வேணும். ஏன்னா எங்களுடைய அரசியல் மிக தெளிவாக இருக்கணும். ஈழத்தில் நடந்த இன அழிப்பு சிங்கள பேரினவாதத்தாலும், அதில் முக்கியமாக இந்திய பேரினவாதத்தாலும், அதில் முக்கியமாக அனைத்துலகமும் இணைந்துதான் செய்தது. இந்த இன அழிப்புக்கான நீதியை பெறும் பொழுது நாங்க இடையில சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். 10 வருஷமா நம்ம திராவிடமா தமிழ் தேசியமா அது அங்கிருந்து கடந்து வந்து இப்ப என்ன நடந்திருக்குன்னா, பெரியாரா பிரபாகரன் வந்து நிறுத்தியிருக்காங்க. மிக மோசமான இடத்துல நின்றுட்டு இருக்கோம். அப்ப இல்ல இன இல்ல அழிப்பு நாங்கள் இந்த குழப்பத்தில் உலகத்தில் நாங்கள் வெளியிலிருந்து, அதாவது வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இதுல பெரியாரா, தேசிய தலைவர் பிரபாகரனா என்று பேசுகின்றது வந்து கிட்டத்தட்ட இந்த ஈழத்தமிழர்களை வந்து தமிழகத்தில் இருந்து ஒரு அகற்றும் செயலாக அல்லது தமிழக மக்களிடம் இருந்து ஒரு 100% அது பிரிக்கும் செயலாகத்தான் நான் இப்ப 100% அது பிரிக்கும் செயல்தான். 100% உள்ளக அரசியலுக்குள் தேசிய தலைவர் எடுத்து பேச வேண்டிய தேவை இல்லை என்பது வந்து பலருடைய கருத்து இருக்கின்றது. இல்ல, இது 100% அதற்காக தான் உருவாக்கப்படுது இந்த அரசியல். இப்ப திராவிட இயக்கம் தமிழ்நாட்டிற்கு தேவையா இல்லையா என்பது தமிழ்நாட்டின் அரசியல் சார்ந்தது. ஆமா. நாம் தமிழர் தமிழ்நாட்டு அரசியலில் நிலைக்க வேண்டுமா இல்லையா என்பது தமிழ்நாட்டு அரசியல் சார்ந்தது. தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் எப்பொழுது யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டு அரசியலும் இந்திய அரசியலும் சார்ந்ததுதான். அதுல விமர்சனங்கள் இருக்கலாம், மாற்று பார்வை இருக்கலாம், தவறாக கூட இருக்கலாம். இன்றைய நிலைப்பாடு, இன்னைக்கு நாங்க எடுக்கிற நிலைப்பாடு நாளைக்கு தவறாக கூட இருக்கலாம். நாங்க மறுபடியும் மாத்திக்கலாம். அது வந்து இன்றைய தேர்தல் அரசியல்ல எங்களுக்குரிய சில நேரங்கள்ல நாங்க எடுக்க வேண்டிய முடிவு அது. தமிழ்நாட்டுல சில முடிவுகள் எடுக்கதான் வேணும். அது நான் மறுபடியும் சொல்றேன், எடுக்கிற எல்லா முடிவும் சரிதான், நாங்க எல்லாமே நேரமும் தூய்மையானவர்கள் அப்படிலாம் நான் பேசல. இன்றைய அரசியல் சூழலுக்கு, இன்றைய தேர்தல் அரசியல்ல சில முடிவுகளை எடுத்துதான் நாங்க தப்பிக்கணும்னா அதை நோக்கிதான் ஜனநாயக அரசியல்ல சில இடங்களை நகர்த்தும். இந்த புரிதல் வந்து மிக முக்கியம். இன்னொரு விடயத்தை நான் கவனிப்போமா இருந்தால், ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இப்ப தமிழகத்திலே தான் திராவிடம் என்று பேசுகின்றீர்கள். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை இது ஒரு பிரச்சனை அல்ல. ஈழத்தமிழர்களை வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழர்கள் வந்து நாங்கள் திராவிடர்கள் அப்படி என்று என்றுமே சொன்னது கிடையாது. ஆனால் தமிழக தமிழர்களை தொப்புள் கொடி உறவாகத்தான் காலங்காலமாக பார்த்திருக்கின்றோம். அது போராட்ட காலங்களிலே, இயக்கங்கள் வளர்ந்த காலங்களிலே வந்து மிக நெருக்கமாக இந்த ஈழத்தமிழர்களுடைய அரசியல் திட்டங்கள் வந்து தமிழகத்தினூடாகத்தான் நகர்த்தப்பட்டிருக்கின்றது. மிக மிக உச்சகட்டமான போர்கள் நடந்த காலத்திலே இருந்து தமிழகத்திலே இருந்தால் முக்கியமான மருந்துகள், மருத்துவ சேவைகள் கூட கடல் வழியாக கடத்தப்பட்டது என்பது வந்து எல்லோரும் அறிந்த உண்மை. இன்றும் தமிழகத்திலே அதை செய்தவர்கள் இன்றும் வாழ்கின்றார்கள், இந்த உதவிகளை செய்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இன்று நடைபெறுகின்ற இந்த சீமானுடைய இந்த விடயம், நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தால் நாம் தமிழர் ஒரு கட்சி தானா ஈழத்தமிழருக்கு உதவி செய்கின்றது என்றால், உங்களோட ஒரு கேள்வி, நீங்களும் திமுக கட்சியில வந்து இருக்கின்றீர்கள். திருமிகு ஸ்டாலின் அவர்கள் இன்று தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கின்றார். அவர் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை நல்ல முறையிலே அவர் அறிந்தவர், பல காலமாக தெரிந்தவர். நீங்கள் இதுவரை காலமும், திமுக இதுவரை காலம் ஈழத்தமிழர்களுக்கு திருமிகு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது நன்மை பயக்கும் வகையில் ஈழத்தமிழருடைய பிரச்சனையில் ஏதாவது பேசியிருக்கின்றாரா? இல்ல, அது பேசல. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் 2011-13 ஈழத்தமிழருக்கான அரசியல் வழி குறைஞ்சிருச்சு. நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஸ்டாலின் செஞ்சாரா இல்லையா, முதலமைச்சர் இன்னைக்கு என்ன நிலைப்பாடுன்றது பார்க்க கூடாது. 2009 2010 காலகட்டத்துல மிக தீவிர அரசியல் போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டுதான் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் 2011 தேர்தல் பிரச்சாரத்தில் கூட ஈழம் சார்ந்த பேசுபொருள் மிக முக்கியமாக இருந்தது. அதுல மாற்று கருத்து இல்லை. 2011 2013 வரையிலான அனைத்து விதமான ஈழத்தமிழர்களுக்கான அனைத்து விதமான போராட்டங்களும், அது தனித்தமிழீழம் சார்ந்ததாக இருக்கட்டும், இன அழிப்பு சார்ந்ததாக இருக்கட்டும், அமெரிக்க தீர்மானம் சரியா தப்பான்றதா இருக்கட்டும், சேனல் 4 வந்த சேனல் 4 வெளியிட்ட காணொலிகள் காலகட்டமாகட்டும், அதன் பிறகு 2013 பாலச்சந்திரன் அவர்களுடைய அந்த படுபாதக கொலை செயல், பாலச்சந்திரனை கொலை செய்த அந்த காணொலி காட்சிகளும் புகைப்படங்களும் வந்த காலகட்டத்தில் தமிழ்நாடே திரண்டது. அதே போல தமிழ்நாட்டு தீர்மானங்கள் 2011 போட்டதும் சரி, 2013 போட்ட தீர்மானமும் சரி, அதிமுக அரசு அந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி கூட, காங்கிரஸை தவிர எந்த அரசியல் கட்சியும் சட்டமன்றத்தில் அதை எதிர்க்காமல் ஆதரித்தது. அது திமுகவும் சொல்றேன். எந்த அரசியல் கட்சியும் இதுவரையில ஈழத்தமிழர்களுக்கான சட்டமன்ற தீர்மானத்தை ஒரு காலமும் எதிர்த்ததில்லை. ஒரு காலத்தில் அதிமுக கூட எதிர்த்திருக்கு.
ஆனால் அதிமுக ஈழத்தமிழர்களுக்காக கொண்டு வந்த தீர்மானத்தை திமுக எதிர்த்ததே கிடையாது, எப்பயுமே எதிர்த்தது கிடையாது. அது ஜெயலலிதாமையார் இருக்கும் பொழுதுதான் சட்டமன்றத்தில் 2 தீர்மானங்களை கொண்டு வந்திருந்தார். அந்த நேரத்திலும் அது அனைத்து கட்சியின் தீர்மானம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முன்மொழிந்தது அதிமுக அரசு, ஜெயலலிதா அம்மையார் தான் கொண்டு வராங்க. ஆனால் அது அனைத்து கட்சியின் தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டமன்றம் தமிழ்நாட்டின் குரலாக தான் அது வெளியில தெரியுது. தமிழ்நாடு ஒரு குரலை கொடுக்குது இந்த உலக சமுதாயத்துக்கு. தமிழ்நாட்டின் நிலைப்பாடை சட்டமன்றத்தில் இருமுறை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். 2015 அமெரிக்க தீர்மானம் சார்ந்த ஒரு தீர்மானம் கூட செப்டம்பர் மாதம் வருது, அதுவும் அம்மையார் கொண்டு வராங்க. அதே காலகட்டத்தில் திமுகவும் அதை ஆதரிக்குது. அப்ப திமுக அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட அதிமுக ஆட்சி செய்துன்றதுக்காக எல்லாம் எதிர்க்கல, அது உள்ளூர் அரசியல். அதிமுகவை எதிர்த்த காலத்திலும் தீவிரமாக அதிமுகவுக்கு எதிராக இருந்த அரசியல் காலத்திலும் அதிமுக ஈழத்தமிழர்களுக்காக கொண்டு வந்த தீர்மானத்தை திமுக ஆதரிக்கதான் செய்தது. இப்ப 2010 15 வரையிலான காலகட்டம் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு அரசியல் வெளி உலகெங்கும் இருந்தது. ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. இது தமிழ்நாட்டிலும் அரசியல் போராட்டங்கள் கூர்மையாக இருந்தன. அப்ப எல்லா அரசியல் கட்சியும் அதற்கு ஆதரவாக இருந்தன. எதிர்த்த கட்சிகளை காட்டுங்க பார்ப்போம். காங்கிரஸை தவிர, பாஜகவை தவிர தமிழ்நாட்டில் இந்த கட்சி ஈழத்தமிழர்களுக்கான போராட்டத்தை எதிர்த்தது அப்படின்னு ஒரு வரலாறு எங்கேயே காட்டுங்க பார்ப்போம். எங்கேயும் காட்ட முடியாது. இப்ப 2015க்கு பிறகு ஒரு சுணக்கம் வந்து ஒட்டுமொத்த அளவில வந்துருச்சானா ஆமாம். ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், நான் முதல்ல தொடங்கின மாதிரியே அதற்கு பிறகு சரியான அரசியல் உறவுகள் இருபுறமும் இல்லை. இருபுறமும் இல்லை. அப்ப நான் மறுபடியும் சொல்றேன், அப்ப 2014க்கு அப்புறம் தமிழ்நாட்டின் அரசியல் வடிவம் மாறிக்கொண்டே போகுது. இந்த பக்கம் உறவு சரியா இல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2009க்கு பிறகு தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த தொடர்பையும் அறுத்துட்டாங்க. தமிழீழத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதிகளும் எந்த தமிழ்நாட்டு தமிழர்களுடைய உறவுகளிலும் இல்லை. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எந்த ஈழத்தமிழர் அமைப்புகளும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோடோ அரசியல் அமைப்புகளோடவோ சரியான புரிதலோடு ஒரு கருத்தரங்கம் கூட நடத்தல, சரியா நடத்தல. அப்ப இந்த உறவுகள் இல்லாத போது என்னுடைய அரசியல்ல நான் வேற பரிணாமம், அதுதான் நான் சொல்றேன். நீங்க முதல்ல நீங்க அதையும் புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு வேற பரிணாமம் வந்துகிட்டே இருக்கும் பொழுது நான் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணதான் செய்வேன். இல்ல, ஈழத்தமிழர்களுடைய அரசியல் விடயத்துல வந்து தமிழகம் என்பது வந்து மிக முக்கியமான இடம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன உதாரணமாக சொல்ல போனால், ஈழத்திலே இனஅழிப்பு நடந்த எமது முள்ளிவாய்க்காலிலே கூட எங்களுக்கு ஒரு நினைவு தூவியை எங்களால் அமைக்க முடியவில்லை. அதே ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை வந்து இன்று தமிழகத்திலே வந்து தஞ்சாவூர்லே வந்து நெடுமாறன் ஐயாவும் காலமான திரும்பி நடராஜன் ஐயா அவர்களும் வந்து இணைந்து அதை இன்றும் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்றம் தமிழகத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எங்கள் தேசத்திலே வந்து அந்த நினைவுமுற்றம் இன்று வரைக்கும் ஒரு செங்கல்ல கூட நகர்த்த முடியாத அளவுதான் இன்று தாயகத்திலே இருக்கின்றது. அந்த வகையில் நிலைமை அது அப்படிதான் இருக்கும். இப்போ இன்னும் வந்து நாங்க சரியான அந்த வலிமையை பெறல. அப்ப அதற்கு பதில் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. தமிழ்நாடும் அதற்குரிய ஒரு களத்தை கொடுக்குது. நிச்சயமா நிச்சயமா. அதுல வந்து நாங்க தமிழ்நாடு கொடுத்துச்சா தமிழீழத்துல இருக்கான்றதை விட இங்க நாங்க அந்த நினைவு இடம் வந்து வச்சிருக்கிறது தமிழ் இனத்திற்காக. ஆமா ஆமா, அது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்காக தான். அதனால அதை நாங்க அப்படி பிரிச்சு பார்க்க தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. மற்ற உள்ளக தமிழகத்தில் இருக்கின்ற உதாரணமாக இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த பெரியார் தேசிய தலைவர் என்ற ஒரு ஒப்பீடுகள், அது சம்பந்தப்பட்ட இந்த அரசியல் கபலீகரங்களுக்கு அப்பாற்பட்டு மிக முக்கியமாக இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழர்களையும் ஈழத்தமிழர்களையும் பிரிக்கின்ற வகையில் இந்த மீனவர் பிரச்சனை ஒன்று பெரிய அளவிலே ஓடிக்கொண்டு போகின்றது. இன்று வரைக்கும் அந்த மீனவர்களுடைய பிரச்சனை ஒரு நிறைவுக்கு வந்ததாக தெரியவில்லை. இது சம்பந்தமாக கூட திருமதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாய் திறக்கவே இல்லை. என்ன இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு வகையில் ஏற்கனவே நாங்கள் 30 வருஷ போராட்டத்தில் வந்து அதல பாதாளத்தில் விழுந்திருக்கின்ற ஈழத்தமிழர்களுடைய வயிற்றிலே அடிக்கின்ற ஒரு நிலைதான் இந்த தமிழக மீனவர்களுடைய பெரிய ஃபிஷிங் ட்ரோலரோட வந்து மீன்களை சின்ன குஞ்சுகள் குருமன்கள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போவது வந்து ஈழத்தமிழர்களுடைய வாழ்வாதாரத்திலே அடிக்கின்ற ஒரு விடயம். இது அது மட்டுமல்லாமல் அதன் ஊடாக வந்து 2 உறவுகளையும் தொப்புள் கொடிய உறவுகளாக இருந்த தமிழர்களையும் ஈழத்தமிழர்களையும் ஒரு பிரிக்கின்ற வேலையாக கூட நாங்கள் அதை பார்க்கின்றோம். அது நிச்சயமாக அதுவும் இருபுறமும் இருக்கக்கூடிய சிறு சிறு முரண்களையும் சிறு சிறு அவரவர் தேவைகளிலிருந்து பார்க்கக்கூடிய நிலையில நான் செய்யறது சரி அடுத்தவர்கள் செய்வது தவறு என்று பார்க்கக்கூடிய நிலை எப்பொழுதும் இருக்கும். அதை நாங்க அரசியல் ரீதியாக எப்படி சரிப்படுத்துறோன்றதுலயும் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனால் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னா, தமிழீழத்தில் இருக்கக்கூடிய தமிழீழ மீனவர்களுக்கு பல்வேறு பாதிப்புகளும் இருக்கு, பல்வேறு கோணங்கள்ல இருக்கு. இங்க இருக்கிற பிரச்சனை வந்து மீன் கிடைக்குதா இல்லையான்றதும் வெவ்வேறு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை. ஆனா அந்த பக்கம் இருக்கக்கூடிய சூழல 2009க்கு முன்பு தமிழ்நாட்டில் மீனவர்களுக்கு உயிர் பிரச்சனை இருந்தது. 2009க்கு பிறகு குறைஞ்சிருக்கே தவிர அது முழுமையாக அகற்றப்படலை. ஒரு பக்கம் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கான பிரச்சனை இது. தமிழீழ மீனவர்களுக்கான பிரச்சனை இன்னும் சிங்கள ஆதிக்கம், சிங்கள சுரண்டல், பொருளாதார ரீதி, உயிர் பிரச்சனையிலிருந்து பல்வேறு கூர்மைப்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் அந்த பக்கம் இருக்கு.
அப்ப இதை சரிவர கையாள்வதற்குரிய இருபுறமும் தலைமை சரியாக பேசுவதில்லை. அதை நாங்க அது ரெண்டு பக்கமும் அது மீனவ தலைவர்களும் மீனவ சங்கங்களும் வந்து சரிவர கையாளல. அதுல இந்திய எம்பசியுடைய பங்கும் இருக்கின்றதுதான் என்னுடைய பார்வை. இந்திய ஆமா. எம்பசி அதை இன்னும் பெருசுபடுத்தி அதை சரிவர அந்த உறவுகளை பேணாம இருப்பதற்குரிய எல்லா அரசியல் சதியும் இந்தியாவும் செய்யும், இலங்கையும் சேர்ந்து இலங்கை அரசும் செய்யும். ஆமா. நிச்சயமா அது இருக்கு. இப்ப ஆமா. தமிழ்நாடு அரசு அதை குறித்த முழுமையான புரிதலோட இயங்குதா அப்படின்னா இன்னும் அதற்குரிய ஒரு இடத்துல நாங்க வரலன்றதை கூட நான் இன்னும் கூட அழுத்தமாவே நான் பதிவு பண்றேன். அந்த இடத்துல இன்னும் நாங்க சரிவர கையாளல. இப்ப தாயகத்திலே இருக்கின்ற நாங்கள் நிறைவு செய்யும் நேரம் நெருங்குகின்றபடியால் தாயகத்திலே இருக்கின்ற அமைப்புகள், சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகளுக்கும் புலத்திலே இருக்கின்ற நீங்கள் புலத்தில் இருக்கிற அமைப்புகளுடைய நெருங்கி பழகியவர்கள் இங்கே என்ன மாதிரி அந்த அரசியல் வேலைகள் செய்கின்றார்கள் என்பது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் நேரடியாக பார்த்தவர், அதிலே கலந்து கொண்டவர். அந்த வகையிலே இன்று மிக 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 மோசமாக குறைந்து போகின்ற இந்த ஈழத்தமிழருடைய உறவை எந்த வகையிலே நாங்கள் புதுப்பிக்கலாம், எந்த வகையிலே நாங்கள் ஒரு கலந்துரையாடல் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு 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 அறிவுறுத்தலை உங்களால் என்ன சொல்ல முடியும்? இல்ல ரொம்ப தமிழராக இருந்து. முக்கியமான நான் வலியுறுத்த விரும்புவது முக்கியமாக ஈழத்தமிழர்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய குற்றச்சாட்டுல திராவிட இயக்கம், தெலுங்கர் இயக்கம், தமிழ்நாட்டுல வந்து சீமானை எதிர்த்தாவே தெலுங்க, அது எல்லாமே தெலுங்குன்றதுனால தான் எங்களை எதிர்த்தாங்கன்ற இந்த 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 கோண அரசியல் முதல்ல முற்றிலும் துடைத்தெறியப்படணும். என்னுடைய இது ஒரு பெரிய ஆதங்கமாகவும் இருக்கு. இது ஒரு பெரிய அவநம்பிக்கையும் கொடுக்குது. இப்ப முதல்ல இதை ஒழிக்கணும். நீங்க தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளுடைய பரிணாமங்கள், அதுல நான் மறுபடியும் சொல்றேன், அதுல உள்ள சிக்கல்கள் தமிழ்நாட்டை சார்ந்ததா இருக்கும். ஆமா. தமிழ்நாட்டை சார்ந்த சிக்கல்களை நீங்க வேற ஒரு புது பரிணாமத்துல கொண்டு வந்து தமிழ்நாட்டின் தேவைக்காக ஒரு அரசியல்வாதிகள் இங்க எங்களை பிரிக்கிறதுக்கு செய்வாங்க, எங்களை வந்து நசுக்க சில அரசியல் நடக்கும். அதுக்குள்ள ஈழத்தமிழர்கள் அந்த கோணத்துல அணுகக்கூடாது. அதுல ஈழத்தமிழர்களுக்கு சீமான் குறித்த ஆதரவு நிலைப்பாடு எடுக்க உரிமை இருக்கான்னா நிச்சயமாக இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் குறித்த எந்த நிலைப்பாடும் ஈழத்தமிழர்களுடைய யார் வேண்டுமானால் எடுக்கலாம். சிலர் திமுக ஆதரிக்கலாம், சிலர் நாம் தமிழர் ஆதரிக்கலாம், சிலர் மதிமுக ஆதரிக்கலாம், விடுதலை சிறுத்தைகளை ஆதரிக்கலாம். அது வந்து அவரவர் அரசியல் நிலைப்பாடு சார்ந்த உரிமை. தமிழ்நாட்டு தமிழனுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அப்படி தமிழீழ தமிழர்களுக்கும் நிச்சயமாக தமிழ்நாடு குறித்த உரிமை இருக்கு. ஆனா அந்த உரிமை இருக்கு என்ற காரணத்தினாலே சீமானை ஆதரிப்பதற்காகவே நாங்கள்லாம் துரோகின்ற இடத்துக்கு நீங்க கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது. என்னுடைய உரிமைக்கு எப்படி எனக்கு அரசியல் பேச உரிமை இருக்கோ உங்களுக்கும் இருக்கு. தொப்புள் கொடி உறவாக நிச்சயமாக நீங்கள் நிலைப்பாடு எடுக்க எல்லா உரிமையும் இருக்கு. சீமானை ஆதரிக்கிறீங்களா? ஆதரிங்க. நாளைக்கு சீமான் ஜெயிச்சு வந்தாலும் எல்லாருக்கும் சேர்ந்துதான் தலைவர் இருக்க போறாரு. ஜனநாயகத்துல வந்து எல்லாருக்கும் வந்தா தலைவர். அதுல மாற்று கருத்து இருக்க போறது இல்ல. ஜெயிப்பார்ன்றது வேற கதை. ஜெயிப்பதற்குரிய வாய்ப்புகள் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல இல்ல அவருக்கு. ஆனா ஒருவேளை ஜெயிச்சாலும் அவர் எல்லாருக்குமான தலைவரா ஜனநாயக ரீதியா நாங்க ஏற்றுக்கொள்ளதான் போறோம். தமிழ்நாட்டின் அரசியல் இருந்து அந்த பார்வை. இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க இந்த தெலுங்குன்ற அரசியலை பிரிக்கிறது, திராவிட அரசியலை எதிர்ப்பா பாக்குறது, அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஈழத்தமிழரை பொறுத்தவரை தேவையில்லாத விஷயம். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை தேவையில்லாத விஷயம். அது தமிழ்நாட்டு தமிழர்களை பொறுத்தவரை விவாதத்துக்குரியதா, போராட்டம் இருக்கா, அரசியல் இருக்கான்றது தமிழ்நாட்டுல இருக்கு. அது இருக்கட்டும், நாங்க அதை பேசி தீர்ப்போம். நாளைக்கே ஒண்ணு சேர்ந்துருவோம், நாளைக்கே கூட்டணி அமைப்போம். இங்க இருக்கிற ஜனநாயக அமைப்புகளை எது வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன் விஜயன் சொன்னா, அந்த தமிழ்நாட்டு அரசியலில வந்து இதை புரிந்து கொண்டு உண்மையாக நேர்மையாக செயற்படுகின்ற அமைப்புகள் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியலிலே தலையிடுவதில்லை. அவர்கள் எல்லா அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு தேவை, எல்லா அரசியல் செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், முந்தி விடுதலை போராட்டத்துக்கு நேரடியாக பங்களித்தவர்கள் இன்று வரைக்கும் உறவு பேணி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு சிலரை மட்டும்தான் நீங்க விரல் விட்டு காட்டலாம். இந்த சீமானுடைய வலைக்குள்ளே விழுந்து அந்த ஒரு சிலரின் சத்தம் அதிகமா இருக்கிறதுனாலதான் பெரும்பான்மையானவர்களின் சத்தம் வெளியே கேட்கறது இல்லை. அந்த ஒரு சிலர் சத்தம் இப்ப அதிகமா இருக்கு. அன்னைக்கு லண்டன்ல பெரியார் இயக்கங்கள் நடத்தின கூட்டத்துக்கு 5 பேர் தான் வந்து சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா அது ஒரு ஈழத்தமிழர்களின் சண்டையா மாத்தப்படுது. அப்ப வெளியில இருக்கிற எல்லாரும் மத்த இடத்துல நீங்க இனிமேல் ஐரோப்பிய நாடுகள்ல பெரியார் கூட்டம் நடத்தி பாருங்க, நாங்க வந்து அடிப்போம் அப்படின்றாங்க. அந்த சத்தம் அதிகமா இருக்கு. அப்ப பொறுப்பு வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுக்கணும். நானும் எனக்கும் பொறுப்பு இருக்கு. இல்ல இது வந்து ஈழத்தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்தெல்லாம் சண்டை போடல, அதுல சிலர் தான் செய்யறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜனநாயக உரிமை இருக்கு. அவங்க பெரியார் எதிர்க்கிறது அவங்களோட உரிமை, திராவிடத்திற்கு எதிர்க்கிறது அவங்க உரிமை, சீமானை ஆதரிப்பது அவங்க உரிமை. அதற்காக எல்லோருமே ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர்கள் தான் இந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்ற வடிவத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை எனக்கும் இருக்கு, அந்த பொறுப்பு எனக்கும் இருக்கு. சீமான் என்று மட்டுமல்ல, பொதுவாக வந்து எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தமிழக கட்சிகள் வந்து ஈழத்தமிழர்களுடைய நலன்களிலே உண்மையாக ஆர்வம் கொண்டவர்கள், ஈழத்தமிழர்களுக்கு ஒரு முடிவு கிடைக்க வேணும் என்கின்ற கட்சி
என்றைக்குமே ஈழத்தமிழர் புலத்தில் வாழ்ந்த ஈழத்தமிழர்களிடையே நிதி எதிர்பார்த்து நிற்க மாட்டார்கள். ஆனால் அதை சீமான் செய்கின்றார். சீமானுக்கு கண்ணை மூடிக்கொண்டு இங்க நிதி கொடுப்பதற்கு நிறைய தமிழாக்கள் இங்க ஈழத்தமிழர்கள் இங்க இருக்கின்றார்கள். இது நிறுத்தப்பட வேண்டும். சீமான் உண்மையிலே இலங்கை போனார், ஈழத்திலே தலைவரை சந்திச்சார், எங்களோட விடுதலை போராட்டத்தை தொடர வேணுமாக இருந்தால் அவர் நேர்மையாக இந்தியாவிலிருந்து அரசியலை செய்து கொண்டு ஈழத்தமிழருக்கான பிரச்சனையை கதைத்து ஈழத்தமிழருக்கு விடுவித்த தேடி தரலாம். இல்ல, அவர் செய்ய மாட்டார். என்னுடைய மீனவ பிரச்சனையில ஒரு துரும்ப கூட நகர்த்த முடியவில்லை. 15 ஆண்டு காலமாக இதுவரையில் ஈழத்தமிழர்களுக்கோ தமிழ்நாட்டு தமிழர்களுக்கோ அரசியல் வடிவத்தில் எந்த விதமான போராட்ட களத்தையும் இதுவரை சீமான் உருவாக்கவில்லை. இன்று ஏதிலிகளாக தமிழகத்தில் இருக்கின்ற ஏதிலிகளாக வந்திருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற தமிழர் ஈழத்தமிழர்களுக்கு என்ன செய்தார் சீமான்? இல்ல, இதுவரை எதுவுமே செய்யறது ஒன்றுமே செய்யல. நீங்க பொருளாதார ரீதியாக அவர் வளர்ந்திருக்காரு. அவர் அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு இன்னைக்கும் நல்லா வளர்ந்திருக்காரு. தனிப்பட்ட முறையில நல்லா செழிப்பா இருக்காரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் ரொம்ப நல்லா இருக்காரு. அதை விமர்சனமா வைக்கிறேன். ஆனா அதை பெருசா பேச விரும்பல இன்றைய சூழல். ஆனாலும் அவரை பொறுத்தவரையிலும் இதுவரையில் ஈழத்தமிழர்களுக்கான எந்த அரசியல் போராட்ட வடிவத்திலும் முழுமையான நிலையான ஸ்டாண்ட் அவர் எடுத்ததே கிடையாது. எடுக்காத ஒருத்தரை நீங்க ஆதரிக்கிறது நம்ம பேசிதான் ஆகணும். இந்த நேர்காணலின் ஊடாக உண்மையிலே ஈழத்தமிழர்கள் புலத்திலேயும் தாயத்திலேயும் இருக்கின்றவர்கள் நாங்கள் எங்களுக்கு தமிழகம் தேவை, தமிழக உறவுகள் தேவை, தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாம் தேவை என்ற ஒரு சிந்தனையுடன் தொடர்ச்சியாக நாம் முன்னோக்கி நகர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த நேர்காணலில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த நேர்காணல் தந்ததுக்கு நன்றி விஜய். நன்றி நன்றி நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.